மெத்தட். அதுல 2 பார்த்துட்டோம் நேத்து. both questionnaire and interview methods பார்த்துட்டோம். One more that was left, அது semantic differential method. இது வந்து யூசுவலா இது வந்து நமக்கு செமான்டிக் டிஃபரன்ஷியல் மெத்தட்னாவே செமான்டிக்னாவே யாரோ பேசுறது, அந்த பேசுறத வச்சு நீங்க டிசைட் பண்றது, அதுதான் அர்த்தம். சோ செமான்டிக் டிஃபரன்ஷியல் ஸ்கேல்னாவே வாட் எவர் தே ஆன்சர், அதாவது யூசுவலா 2 அப்ஜெக்டிவ்ஸ் ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கும். அதுல இருந்து அவங்க சூஸ் பண்ணணும். நடுவுல ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாங்க, ஒரு 7 பாயிண்ட் ஸ்கேல் அல்லது 9 பாயிண்ட் ஸ்கேல் அப்படி வச்சிருப்பாங்க. டு யூ அக்ரி, டிஸ்அக்ரி, அது ரெண்டுக்கு நடுவுல ஸ்ட்ராங்லி அக்ரி, சம்வாட் அக்ரி, cannot say, அப்புறம் சம்வாட் டிஸ்அக்ரி அப்படிலாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்கேலுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஆன்சர் பண்ணணும். இதுதான் ஒன் வே ஆஃப் நீங்க சர்வே. அது அதை கண்டுபிடிச்சது வந்து ஆஸ்குட், சூச்சி அண்ட் டெனன்பாம். இவங்க தான் வந்து இத ஃபர்ஸ்ட் முன்னால கொண்டு வந்தாங்க. நார்மலா இதுல எப்படின்னாக்க there are 2 varieties, like the rating scales are of 2 types. ஒன்னு மெஷரிங் அக்ரிமெண்ட், அதாவது நான் அக்ரி பண்றேன், ஸ்ட்ராங்லி அக்ரி, டிஸ்அக்ரி அப்படி கொண்டு போறது. இன்னொன்னு மெஷரிங் ஃப்ரீக்வன்சி, அடிக்கடி எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் பிடிக்கும், இல்ல நெவர் அப்படின்னு கொண்டு போறோம்ல, அது மாதிரி. ஒன்னு அக்ரிமெண்ட்ல வந்து டிஃபரன்சியேஷன் அல்லது லைக்கிங்ல டிஃபரன்சியேஷன். தீஸ் ஆர் த 2 மெஷர்ஸ். இது வந்து யூசுவலா கட்டாயமா பைபோலார் அட்ஜெக்டிவ்ஸ். பைபோலார்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். போல், நார்த் போல், சவுத் போல், 2 போல் இருக்கு இல்லையா, 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். அது போலதான் ஃப்ரம் குட் டு பேட். எக்ஸாம்பிள், ஃப்ரம் ஸ்ட்ராங் டு வீக். பைபோலார்னா உங்களுக்கு, பை த வே, நான் வந்து உங்களுக்கு பைபோலார் மூட் டிஸார்டர்ஸ் யாருக்காவது ஹேவ் யூ கம் அக்ராஸ் பைபோலார் டிஸார்டர்ஸ்? ஏன்னா சைக்காலஜி படிக்கிறோம், அதனால இதெல்லாம் வரும். டஸ் எனிவன் நோ அபவுட் இட்? பைபோலார் டிஸார்டர்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா we will just I will also லேசா அதை சொல்றேன். ஏன்னா பைபோலார் டிஸார்டர்ன்றது வந்து நம்ம படிப்போம், அது தேவை. என்னன்னா பைபோலார் டிஸார்டர் நானே சொல்லிட்டோமா, இல்ல யாராவது சொல்றீங்களா? கமிங் அப்? நோ இல்லையா? சரி, அப்ப நானே சொல்லிடுறேன். பைபோலார் டிஸார்டர்ங்கிறது வந்து ஒரு மென்டல் ஹெல்த் கண்டிஷன். இது எப்படின்னாக்க 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். உங்களுக்கு டிப்ரெஷன் தெரியும் இல்லையா? டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியுமில்ல? டிப்ரெஷன், எஸ் எஸ், எக்ஸ்ட்ரீம் மூட் ஸ்விங்ஸ், எக்ஸாக்ட்லி ரைட். அது என்ன, 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஒன்னு வந்து டிப்ரெஷன். டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியுமில்ல? யூ நோ வாட் இஸ் டிப்ரெஷன்? எஸ் மேம். எஸ், அது வந்து நார்மலா வந்து 3 விஷயங்களை சொல்லுவாங்க. ஹெல்ப்லெஸ்னஸ், ஹோப்லெஸ்னஸ், வொர்த்லெஸ்னஸ். 3 தான் யூசுவலா. அது அந்த 3 பாயிண்ட் வந்துருச்சுன்னாவே அவங்களுக்கு டிப்ரெஷன் வரும். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும், ஹெல்ப்லெஸ்னஸ், ஹோப்லெஸ்னஸ் அண்ட் வொர்த்லெஸ்னஸ், இது 3 சேர்ந்ததுதான் டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் ஒரு பக்கம் இருக்கிறது போல, as one of my friends said, இன்னொன்னு மூட் ஸ்விங்னா, இன்னொன்னு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் சைட்ல என்ன இருக்கும்? டிப்ரெஷனுக்கு ஆப்போசிட் சைட், ஆப்போசிட் ஆஃப் டிப்ரெஷன், எலேட்டட் மூட். எக்ஸாக்ட்லி, எலேட்டட் மூட். அதை இன்னும் வேற விதமா சொல்லலாம், எக்ஸைட்மெண்ட். எஸ், அது வெறுமனே வந்து அது வந்து சாதாரண மூடுக்கு சொல்லலாம். அத வந்து வியாதியா சொல்லும் பொழுது, டிசார்டரா சொல்லும் பொழுது அதுக்குள்ள வேர்ட் எக்ஸாக்ட்லி மேனியா. அதாவது ரொம்ப எலைட்டட் மூட்ல இருப்பாங்க. அவங்க பேசுறது எல்லாமே வந்து சாதிச்சிடுற மாதிரி தான் பேசுவாங்க. தட் சார்ட் ஆஃப் ஒரு இதத்தான் மேனியான்னு நம்ம சொல்றாங்க. அதுல வந்து இந்த எலைட்டட், இது இந்த பைபோலார் மூட் டிஸார்டர்னா ஒரு ஆளுக்கு அட் எ டைம் 2ம் வரும். அதாவது கொஞ்ச நேரம் அவங்க டிப்ரெசிவ் மூட்ல இருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னாக்க அவங்க டோட்டலி மேனியா மூட்ல இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம், அது வந்து எப்பயுமே அது கொஞ்சம் டிஃபிகல்ட் டு ஹேண்டில். யூ நீட் அ சைக்கியாட்ரிஸ்ட் ஆல்சோ டு ஹெல்ப் யூ. வெறும் கவுன்சிலிங் பத்தாது. திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் சேக். இது ஒரு ஓரமா வச்சிடலாம். இப்போ வந்து செமான்டிக் டிஃபரன்ஷியல் ஸ்கேல்ல வந்து பைபோலார் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணணும். பைபோலார்னா 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆப்போசிட்டா இருக்கணும், டைரக்ட்லி ஆப்போசிட்டா இருக்கணும். குட், பேட், நடுவுல ஒரு 6-7 கண்டிஷன்ஸ் வச்சுக்கலாம், 6-7 பாயிண்ட் வச்சுக்கலாம். வந்து அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னா ரொம்ப பிடிக்காது, அந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படிதான் கொண்டு போகணும். லைக்கிங்லயா இருந்தாலும் அல்லது ஃப்ரீக்வன்சிலயா இருந்தாலும், அதாவது அக்ரிமெண்ட்ல இருந்தாலும். இது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படிதான் யூசுவலா செமான்டிக் மெஷர், செமான்டிக் டிஃபரன்ஷியல் மெத்தட் மூவ் ஆகும். இது அடுத்த இது ஸ்லைடு போலாம்.
அதுல வந்து செமண்டிக்ல வந்து ரெண்டு அதுல என்ன மெயினா அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்றதுனால தே நீட் டு கண்டக்ட் பைலட் ஸ்டடி முதல்ல கட்டாயம். ஜஸ்ட் ஏதோ நம்ம கொண்டு போய் கொடுத்தோம் எல்லார்கிட்டையும் அப்படிங்கிறது இல்லாம ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கண்டக்ட் ஆஸ் யூஷுவல் யூ ஹேவ் டு கண்டக்ட் அ பைலட் ஸ்டடி. அதுல வந்து அதனுடைய உங்களுடைய அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் அப்ராப்ரியேட்டா இருக்கா, அதனால ஏதாவது ஒரு சென்ஸ் உண்டாகுதா அப்படிங்கறது பார்க்கணும். ரெண்டாவது பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி ஆன்டோனிம்ஸ் இருக்கணும், அதாவது ரெண்டு ஆப்போசிட்ஸ் இருக்கணும், ரெண்டு எல்லாம் கிரேடபிளா இருக்கணும். அதாவது ஒரு ஒரு பாயிண்ட்ல இருந்து அப்படி அப்படியே அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும் அல்லது டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும். ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரா இருக்கணும், அதான் காம்ப்ளிமெண்டரி. அடுத்தது லே அவுட் ரொம்ப முக்கியம். லே அவுட்ல என்னன்னாக்க எல்லாமே ஒரு சைட்ல வந்து குட், ஒரு சைட்ல வந்து பேட், அதாவது ஒரு சைட் பாசிட்டிவ் தி அதர் சைட் நெகட்டிவ் அப்படி வைக்க கூடாது. இட் ஷுட் பி இன் அ ரேண்டமைஸ்ட் ஆர்டர். ஏன்னா அப்படியே இந்த சப்ஜெக்ட் இந்த யாரு வந்து அதை ஆன்சர் பண்றாங்களோ அவங்களோட ஒப்பீனியன் அப்படியே பயஸ்டா போயிடும். ஒரு பக்கமா எல்லாத்தையும் வந்து டிக் 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 போட்டுட்டே போயிருவாங்க, எல்லாமே வெரி குட் வெரி குட் வெரி குட்னு போட்டுட்டே போயிருவாங்க. அதனால வேணும்னே நம்ம எப்பயும் என்ன பண்ணணும்னா, நார்மலா இந்த செமான்டிக் டிஃபரன்ஷியல் மெத்தட்ல நீங்க டாட்டா கலெக்ட் பண்றீங்கன்னாக்கா ரேண்டமைஸ்ட் ஆர்டரா இருக்கணும். ஒரு தடவை குட் டு பேட் இருக்கணும், இன்னொரு தடவை பேட் டு குட் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. அதர்வைஸ் ஒரே சைடா போயிடுவாங்க அல்லது நியூட்ரலா போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுல முக்கியமானது வெரி டிஃபிகல்ட் பார்ட் இஸ் தி செமான்டிக் டிஃபரன்ஷியல் ஸ்கேல்ல வந்து அனலைசிங் தி ரிசல்ட். ஏன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் வேணா நம்ம கேட்டகரைஸ் பண்ணிடலாம். ஓகே உங்களுக்கு பிடிச்சிருச்சு பிடிக்கல அப்படின்னு நம்மளுடைய டேட்டா வச்சு அனாலிசிஸ் கொண்டு வரலாம். ஆனா நடுவுல நிறைய பாயிண்ட் வச்சிருப்போம், 7 ஸ்கேல்ஸ் வச்சிருப்போம், 9 ஸ்கேல்ஸ் வச்சிருப்போம். அப்போ வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இப்போ வந்து நிறைய அட்வான்ஸ்ட் மெத்தட்ஸ் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி வந்துட்டதுனால இந்தந்த ஆன்சர்ஸ் எல்லாம் இப்படி பண்றதுனால நம்ம இப்படி இந்த குரூப்ல கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு we can decide on it. So it is not that it is very it is of course difficult to analyze, but now that the new technology has come in, நம்ம புரிஞ்சுக்கலாம் டு சம் எக்ஸ்டென்ட். அதாவது ஆனா செமான்டிக் டிஃபரன்ஷியல் மெத்தட்ல இது ஒரு பெரிய குரூஷியல் பாயிண்ட். இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ டு அனலைஸ் த ரிசல்ட்ஸ். அதுவும் லார்ஜ் நம்பரா இருக்கும்போது இட் இஸ் டிஃபிகல்ட். ஹவெவர் திஸ் இஸ் a versatile information. இது ஒரு ரொம்ப நல்ல டூலும் கூட. அடுத்தது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இது இவ்வளவுதான், இதுல ஜாஸ்தி இல்ல. இது வந்து 5 மார்க்ஸ்ல வேணா கேட்கலாம். அடுத்த ஸ்லைட்ல அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லியிருக்கேன். அதுல வந்து ஒண்ணு அடுத்த ஸ்லைடு. அட்வான்டேஜ் வந்து ஒருத்தருடைய ஃபீலிங்ஸ, அவங்களுடைய பிஹேவியர், கேரக்டரிஸ்டிக்ஸ ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ வச்சு ஒரு கிரேடிங் ஸ்கேல வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து if they are not ready to give you any opinion, they can even take a neutral stand. நான் வந்து ரெண்டுக்கும் பதில் சொல்லலைன்னு ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டும் எடுக்கலாம். So there is a possibility that you are giving an opportunity for the subject to give take a neutral stand also. அடுத்தது இன்னொன்னு ஒரு clear focus is provided. You will have a clear focus of what the respondent is trying to tell you. அதாவது அதை வச்சு evaluate பண்ணதுக்கு முடியும். அப்புறம் இன்னொன்னு ஆன்சர் பண்றவங்க சாதாரண easy to understand and decide on the ஒரு ஜட்மெண்ட் கொண்டு வரலாம். வாட் எவர் தே திங்க். எடுத்த உடனே அக்ரி டிஸ்அக்ரி அப்படி சொல்லாம இடையில வந்து cannot say அல்லது strongly disagree அதெல்லாம் சொல்லலாம். சோ யாரும் வேணாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் தேர் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ். அந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்க அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் அல்லது நியூட்ரல் பொசிஷனை நிறைய பேர் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொன்னு மிடில் பொசிஷன், நியூட்ரல் பொசிஷன் எடுத்தா அவங்கள ஜட்ஜ் பண்றது உங்களுக்கு கஷ்டம். அடுத்தது இந்த பைபோலர் அட்ஜெக்டிவ், சரியான நெகட்டிவ் வேர்ட்ஸ், ஆப்போசிட் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சில விஷயங்கள்ல சில கேரக்டரிஸ்டிக்ஸ்ல அனலைஸ் பண்ணும்பொழுது அல்லது சிலருடைய பிஹேவியர்ஸ் பண்ணும்பொழுது அதனுடைய மீனிங்கே மாறிடும். அவங்க ஆன்சர் ஹவு தே அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் ஹவு தே ஆன்சர் இட், அதுல வந்து மீனிங்ஸ் மாறுறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். That is all about semantic differential scale. And let us pass on to research problem. ரிசர்ச் ப்ராப்ளம்ன்றதுல வந்து ஒரு அது நார்மலா வந்து நம்ம நிறைய இந்த ஸ்கேல்ஸ்ல அது மெஷரபிள், எக்ஸ்பெரிமெண்டல், அப்சர்வேஷனல் எல்லாம் பார்த்தோம். எதா இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் டு எக்ஸ்பிளைன் அ ஃபேக்ட் ஆர் ஃபார் அட்ரஸிங் எ கேப் இன் நாலேஜ், அதுக்கு ரிசர்ச் ப்ராப்ளம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டு ஃபைண்ட் அன் எக்ஸ்பிளனேஷன் டு அன் இஷ்யூ.
ரிசர்ச் வந்து சைக்காலஜில வந்து இட் இவாலுவேட்ஸ் தியரிஸ், satisfies curiosity, demonstrates techniques, அப்புறம் ஸ்டடிஸ் பிஹேவியரல் phenomena. இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ். நிறைய நம்ம அதுக்கான ஸ்டடி மெத்தட்ஸ், how you are going to go about it, scientific research methods you can use. ஆனா இதுல வந்து why a person behaves like this, அல்லது இத வந்து எங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரெண்டு காரியத்துக்கு இது இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அடுத்தது வந்து இதுக்கு முக்கியமான விஷயமே, யூ ஹாவ் டு செலக்ட் அ ப்ராப்ளம் தென் ஃபார்முலேட் அ ஹைபோதசிஸ், அதாவது ப்ரெடிக்டபிள் ஆன்சர் ஒரு ஃபார்முலேட் பண்ணிக்கணும். தென் யூ கேன் கோ அபவுட் அ ரிசர்ச். அதுக்கு இந்த ரிசர்ச் ப்ராப்ளம் சூசிங் ரொம்ப முக்கியம். அண்ட் அதுல there are various steps that are involved, so that you will go in a very methodical way. இதுல வந்து என்னன்னாக்க இந்த ஜெனரல் டாபிக்ஸ் எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். நம்ம வந்து டாபிக் வந்து சூஸ் பண்றதா ஃபர்ஸ்ட். அதாவது வாட் ஆர் த ஸ்டெப் 3ல இருந்து தான் இருக்கா, ஸ்டெப் 1 and 2 கொடுக்கலையோ? somehow I have missed நினைக்கிறேன். அந்த ஸ்டெப் 1 முந்தின ஸ்லைட்